அண்மையும் ஆண்மையும் சாகித்யாவை திக்குமுக்காட வைத்தது. அவளின் பெண்மை விழித்து கொண்டு பேயாட்டம் போட்டது. இதற்கு மேல் ஒரு நிமிடம் தாமதித்தாலும் தானே தன்னை இழக்க நேரிடும் என்று புரிந்த சாகித்யா அவனிடமிருந்து மிகவும் போராடி விடுபட்டு கொண்டு அந்த இடத்தை விட்டு ஓட முயன்றாள். அவள் விலகி ஓட முயன்றதுமே அவள் தந்த காதல் போதையில் இருந்து விடுபட்ட இளமாறன் சட்டென்று அவள் கைகளை பிடித்து இழுத்தான். மீண்டும் அவன் மேலேயே வந்து ஒரு பூமாலை போல விழுந்தாள் சாகித்யா. அவள் உள்ளமும் உடலும் தடதடவென்று ஒரு ரயில் பெட்டி போல அதிர்ந்து நடுங்கியது. ஏய், எதுக்காக இப்படி பயந்து நடுங்கிற? ஆமா, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அவளோ எதுவும் சொல்லாமல் அவன் கைகளிலிருந்து தன் கைகளை விடுவிக்க போராடினாள். அவன் ஹஹஹா என்று அவளை பார்த்து சிரித்து கொண்டே, என் பிடியிலிருந்து உன்னால் விடுபட்டு போய்விட முடியுமா என்று கேட்டான். சாகித்யாவுக்கு அவனின் அந்த சிரிப்பு மனதை கொள்ளை கொண்டாலுமே அவனது இந்த அடாவணித்தனத்தால் மிரண்டு வெளித்து கொண்டு நின்றிருந்தாள். இளமாறன் மெதுவாக அவள் காதின் அருகே குனிந்து, நான் இன்று பிடித்த இந்த உன்னுடைய கையை என் வாழ்நாள் முழுவதும் விடாமல் பிடித்திருக்க விரும்புகிறேன் என்று கிசுகிசு குரலில் தன் காதலை சொன்னான். இளமாறன் சொன்னதை கேட்டு சாகித்யா திகைத்து போய் அவன் முகத்தை பார்த்தபடியே பதில் பேசவும் தோணாமல் ஸ்தம்பித்து நின்றுவிட்டாள். அவள் கைகளை தன் பிடியிலிருந்து விட்ட இளமாறன் அவள் தேடிய புத்தகத்தை எடுத்து அவள் கைகளில் திணித்துவிட்டு, இந்த நிமிஷம் நீ யாரு, உன் பெயர் என்ன என்று எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் நீதான் என்னுடைய மனைவி என்பது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. வரட்டுமா? பார்த்து வீட்டுக்கு போய் சேரு என்று சொல்லி அவளை பார்த்து சிரித்து கொண்டே கையாட்டி விட்டு, எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று, அது ஏதோ ஏதோ உன்னிடம் இருக்கிறது என்ற பாடலை சீட்டி அடித்து கொண்டே அந்த இடத்தை விட்டு அகன்றான் இளமாறன்.